மூலமாக ஒரு படத்துடைய ட்ரைலரை உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக உருவாக்க முடியும். அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். நீங்கள் ரொம்பலாம் அமௌண்ட் பே பண்ண அவசியம் கிடையாது. ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் மட்டும் இருந்தால் போதும். அந்த அக்கௌண்ட்டை வச்சு ஒரு ட்ரைலரை நம்ம உருவாக்கலாம். பட் நீங்கள் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்காது. ஆனால் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ட்ரைலரை உருவாக்கியிருக்கும். இதில் மல்டிபிள் ஏஐஸ் இருக்குது. அந்த ஏஐ வச்சு நம்மளே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஐடியாவை ஒரு ஸ்டோரியாக ஜென்ரேட் பண்ணி, ஒரு வாய்ஸ் ஓவராக ஜென்ரேட் பண்ணி, ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஜென்ரேட் பண்ணி, அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு ட்ரைலராக வச்சு சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் இந்தியாவில் ரொம்ப மஸ்ட், அதுக்கப்புறம் நிறைய ஓப்பனிங்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைலரை உருவாக்கியிருக்கும். கண்டிப்பாக இதை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த ட்ரைலர் இல்லாமல் நம்ம ஷார்ட் ஃபிலிம் கூட ஒரு ஏஐ மூலமாக உருவாக்கலாம். வித் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லே நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி உருவாக்கலாம். ஸோ முதல்ல இந்த வீடியோவை பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதை ஷார்ட் ஃபிலிமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அண்ட் கடைசியாக இது எப்படி நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். In a world of endless digital threats, where data breaches haunt every corner, the dark web's secrets beckon malevolence. But in India, a revolution is underway. Cybersecurity education, the shield we need. Every individual bears the mantle of responsibility. As threats multiply, job opportunities surge. For responsible cybersecurity and ethical wisdom, subscribe to cybervoyage and embark on the journey to secure India's digital destiny. ட்ரைலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் எடிட்டிங்கை தவிர்த்து மற்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸும் ஃபுட்டேஜஸும் ஆடியோஸும் வாய்ஸ் ஓவர்ஸும் எல்லாமே ஏஐ ஜென்ரேட்டட். அதில் நம்ம என்ன மாதிரி ஏஐ யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா, பிகாஸ் என்கிட்ட ஒரு சில ஐடியாஸ் இருந்துச்சு, அதை நான் போய் ChatGPT கொடுத்து எனக்கு ஒரு ட்ரெய்லராக ரெடி பண்ணணும், ஒரு சில வாய்ஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். வாய்ஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்துச்சு. அதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஆடியோவுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஆடியோ அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ உங்ககிட்ட ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு லைனில் ஒரு டெக்ஸ்ட் நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கேட்டிருப்பீங்க. அதை நம்ம அப்படியே என்ன பண்ணியிருப்போம், ஒரு எபிக் வாய்ஸோ ஒரு வாய்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருப்போம். அதுவும் ஏஐ மூலமாக தான். அதுக்கப்புறம் ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ஏ மூலமாக நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கிற ப்ராம்ப்ட் டு வீடியோ கன்வெர்ட்டர்ஸ். அதாவது ப்ராம்ப்ட் நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டு கொடுக்குறீங்க, எனக்கு இன்றைக்கி அதாவது ஒரு ஏலியன்ஸ் கிட்ட ஹியூமன்ஸ் ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜஸ் வேணும்னு சொல்லி நம்ம கொடுக்கும்பொழுது ஒரு 4 செகண்டில் ஒரு ஃபுட்டேஜஸ் ஜென்ரேட் ஆகும். அந்த மாதிரி ஃபுட்டேஜஸும் பார்த்தீங்கன்னா ஏஐ ஜென்ரேட் தான். அண்ட் இங்கே நம்ம சொல்லியிருப்போம், நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டையுமே எங்கே ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக இங்கே நிறைய டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். பிகாஸ் இந்த மாதிரி ஏஐ ஃபுட்டேஜஸை நீங்கள் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு உங்களுக்கு 4 செகண்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஃபுட்டேஜஸ் வரும். ஸோ அப்போ நம்ம இங்கே ஒரு 10 அக்கௌண்ட் நம்ம ஒரு யூஸ் பண்ணியிருப்போம். பிகாஸ் ஒவ்வொரு அக்கௌண்ட்லையுமே 300 செகண்ட் ஃபுட்டேஜஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும், அதாவது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, ஒரு 10லேருந்து ஒரு 15 அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் ஒவ்வொரு 300 செகண்ட் வீடியோமே நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராம்ப்ட்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், வீடியோவாக ஸ்டாக் ஃபுட்டேஜஸை வச்சு ஒரு 100லேருந்து 150 ஃபுட்டேஜஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரை நம்ம ரெடி பண்ணோம். சரிங்களா, இங்கே நீங்கள் அமௌண்ட் எங்கேயுமே ஸ்பெண்ட் பண்ணல, பட் கண்டிப்பாக நிறைய டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறீங்க அப்படின்னா. இப்போ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துன்னு ஒரு ஐடியா வந்திருக்குங்களா,
இப்போ உங்கள் சைடில் இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஜென்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு டெமோ வேணும், இது எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு டெமோ வேணும்னு கேட்டால் கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லலாம். மேபி உங்கள் சைடில் நீங்கள் ஒரு சிம்போசியம் பண்ண போகிறீங்க, இல்லை காலேஜில் சைபர் செக்யூரிட்டி எஜுகேஷன் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ட்ரைலர் பண்ணியிருந்தோம் தெரியுமா, இதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் கூட நம்ம பண்ணலாம். பிகாஸ் நமக்கு நிறைய ஸ்டோரிஸ் வச்சிருக்கும். பிகாஸ் இந்த ஐடியாஸும் சரி ஸ்டோரிஸும் சரி நம்ம நிறைய வச்சிருக்கும். அதை வச்சு நம்ம ஷார்ட் ஃபிலிம் கூட இந்த ஏஐ மூலமாக ரெடி பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், கடைசியான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் 70% வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்க. இந்த மாதிரி எஃபர்ட்ஸ் ஒரு சின்ன வீடியோக்கு ஒரு நிமிஷம் ட்ரைலருக்கு நம்ம நிறைய எஃபர்ட்ஸ் போட வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காமல் சைபர் வாட்ச்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.